அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யஅதி அலன்னாசி ஸமான், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹி அலா தீனிஹி, தனது மார்க்கத்திலே பொறுமை காத்து சகித்துக் கொள்பவன், கல் காபிதி அலல் ஜமல், நெருப்பு கங்கை கையில் தாங்கி பிடிப்பவனை போல. எப்படி நெருப்பு கங்கை கையிலே பிடிக்க முடியாதோ, சூடு தாங்காமல் விட்டு விடுவோமோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மார்க்கத்தை வைத்திருப்பவருக்கு வரும். மார்க்கத்தை விட்டு விடலாமா என்று நினைக்கின்ற அளவிற்கு சோதனைகள் வரும். அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பஷீரி சாபிரி, சுப செய்தி கூறுகள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். நம்மோடு வாழ்ந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டுமோ, சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த சொல்லிற்கு ஏற்றால் போதுதான் இன்றும் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஷரியத் சட்டங்களின்படி வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். இன்னும் பறந்து நாம் யோசிக்கவே ஆனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பலஸ்தீன காசா பகுதி நடப்பதை போன்று நம்மை அழிப்பதன் மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை முடக்கி விடலாம். இஸ்லாமியர்களை துன்புறுத்தின் மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை வளர விடாமல் தடுக்கலாம் என்பதாக எதிரிகள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். இஸ்லாம் ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் எதிர்ப்பிலேயே வளர்ந்தது. இஸ்லாம் என்பது ஒரு கனிந்த மரம். வேப்ப மரத்தை நோக்கியோ அல்லது காய்ந்த மரத்தை நோக்கியோ யாரும் பழத்திற்காக வேண்டி கல் எறிவது கிடையாது. பழம் தரும் மரத்தை நோக்கியே மக்கள் கல் எறிகிறார்கள். இஸ்லாம் பழம் தரக்கூடிய ஒரு மரத்தை போன்று. இங்கே கூறப்படாத விஷயங்கள் கிடையாது, இங்கே கொடுக்கப்படாத உரிமைகள் கிடையாது. எல்லா விதமான விஷயத்திலும் இஸ்லாம் ஓட்டி முன்னே இருப்பதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சட்டங்கள் பல இடங்களில் ஒதுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. வளர்ச்சி தான் இஸ்லாத்தின் எதிர்ப்பு தான் இஸ்லாத்தின் வளர்ச்சி என்பதை தான் இன்றைய தராவில் ஓதப்பட்ட ஒரு வசனத்தின் மூலம் நாம் ஒரு சம்பவத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். நஜ்ரான் பகுதியிலே ஆண்டு வந்த ஒரு அரசன், அவனுக்கு பெயர் துர்முவாஸ். அவனுக்கு கீழே வேலை செய்கின்ற சூனியம் தெரிந்த ஒரு ஜோசியக்கார வயோதிகர், என்னால் இதற்கு மேல் தொடர முடியாது, நான் ஒதுக்கிக் கொள்கிறேன், நான் இந்த கடையை ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிடுகிறார் அந்த வயதான கிழவர். அப்போ ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து இந்த வயோதிகமான நபரிடம் சென்று கற்றுக்கொள்ளும்படி அரசன் ஏவுகிறார். வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வந்து படித்து செல்வார் அந்த சிறுவன். வழியிலே ஒரு மாடத்திலே இஞ்சில் வேதம், கரைபடியாத இஞ்சில் வேதத்தை ஓதிக்கொண்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்ற புனித தன்மையோடு பின்பற்றுகின்ற ஒரு ராஹிப், ஒரு பாதிரி அந்த மாடத்திலே இஞ்சில் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். வருகிற வழியிலே அந்த சிறுவன் செவிகளில் இருந்த அந்த வார்த்தைகளை உட்கார்ந்து அமர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே படிக்க படிக்க நாளுக்கு நாள் அந்த சூனியக்கார கணவனிடம் கற்றுக்கொள்வது என்பது தாமதமாகிறது. விட்டு விட்டு வர ஆரம்பிக்கின்றான். ஒரு கட்டத்தில் முழுவதுமாக விட்டு விடுகிறான். இந்த பையனுக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்கிறது. காட்டிலிருந்து தப்பித்து வந்த ஒரு சிங்கம் மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்துகின்றது, தாக்குகின்றது. அந்த சமயத்தில் அந்த சிறுவன், நாம் செல்கின்ற பாதை சரியானதா, அந்த கிழவர் சரியான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறாரா, அல்லது இந்த ராஹிபாகிய அந்த பாதிரி நமக்கு சரியான விஷயத்தை சொல்லித் தருகிறார் என்பதாக அல்லாஹ்விடம் துஆ செய்கிறான். அல்லாஹும்ம இன்கான அம்ரு ராஹிப் அஹப்பு இலைக வ அர்வாலக மின் அம்ரி சாஹிர் ஃபக்துல் ஹாதிஹி தவா. நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிற இந்த ராஹிபுடைய விஷயம் உனக்கு பிரியமானதா, அல்லது கோட்டையிலே எனக்கு சொல்லித் தருகின்ற அந்த சூனியக்கார விஷயம் உனக்கு பிரியமானதா, நான் செல்கின்ற அந்த ராஹிப் விஷயம் உனக்கு பிடித்தது என்றால் நான் கல்லை கொண்டு அந்த மிருகத்தின் மீது எரிகின்றேன், உடனே அதை கொன்று விடு என்பதாக துவா செய்கிறார். அதே போன்ற கல்லை விட்டு எரிந்தான். சிங்கம் நொடியில் மாய்ந்தது. அவனுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கிறது. அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி குஷ்ட நோயாளிகளை செயல்படுத்துகிறான், கற்குருடானவர்களுக்கு சிகிச்சை வழங்குகிறான். இப்படியே நாளுக்கு நாள் ஒரு பக்கம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஆனால் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனின் மூலம் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது என்பதாக மக்கள் கூட்டம் கூட்டமாக செய்கிறார்கள். மறுபக்கம் இங்கே அரசின் அமலிலே கண் தெரியாத ஒரு அமைச்சர்
தனக்கும் பார்வை வர வேண்டும் என்ற ஆசையில் அந்த சிறுவனிடம் சென்று சிகிச்சை பெறுகிறார். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கண் பார்வை திரும்பிவிட்டது. இப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த சிறுவனின் பின்னால் சென்றதை பார்த்த அரசன் ஒரு நாள் விசாரிக்கிறார், உனக்கு எப்படி கண் பார்வை வந்தது? நான் இந்த சிறுவனிடத்தில் சென்றேன், எனக்கு கண் பார்வை வந்தது. அல்லாஹ் அந்த சிறுவன் மூலமாக எனக்கு வழங்குகிறான். இந்த அரசன் சொன்ன வார்த்தை இதுதான், அரப்பி கைரி, அரப்புல் கைரி, என் அல்லாத யாரோ இறைவன் என்பதாக நீ சொல்கிறாயே, நான் தானே உனக்கு இறைவன்? இல்லை, ரப்பி ரப்புக்கும் அல்லாஹ், என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எனக்கு சிகிச்சை தந்தான் என்பதாக அரசனிடத்தில் எதிர்த்து அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறார். அந்த இடத்துல அவன் கொல்லப்படுகிறான். கொல்லப்படுவதற்கு முன்னால் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சிறுவனை கை காட்டு என்பதாக கேட்கிறான். அவரும் சொல்லிவிட்டார். சிறுவனிடத்தில் சென்று அந்த அரசன், நீ திடீரென்று இப்படி மாறியதற்கான காரணம் என்ன? உன்னை மாற்றியது யார்? சிறுவன் அந்த பாதையை கை காண்பிக்கின்றான். அந்த பாதையும் கொல்லப்படுகிறார். அதுவும் எப்படி? அந்த அமைச்சருக்கும் இந்த பாதைக்கும் நடு மண்டையில ரப்பத்தை வைத்து அறுத்தான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பொது ஈமானை விடவில்லை. சரி, இரண்டு பெரியவர்கள் நடந்து போய்விட்டால் இந்த சிறுவன் பயத்தில் மாறி விடுவார் என்பதாக தப்பு கணக்கு போட்டார். இங்கேதான் அல்லாஹ் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கின்றான். ஒரு சிறுவனின் மூலமாக அரசனை கதிகலங்க வைக்கின்றான். ஒட்டுமொத்த அந்த மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் திருப்புகின்றான். இப்ப என்ன செய்யறான்னா பயப்படுத்துறான். நீ இஸ்லாத்தை இப்ப கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டுவிட்டால் உன்னை விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் மலையிலிருந்து கல்லியோ அல்லது கடலிலோ உன்னை தூக்கி போட்ட சாதனைக்கு விடு என்பதாக மிரட்டுகின்றான். நீ என்ன வேணாலும் செய்து கூட என் மார்க்கத்தை விட மாட்டேன், என் அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உயர்ந்தவன், யாரும் நான் பயப்பட மாட்டேன் என்பதாக சிறுவன் சொல்லிவிட்டான். அதே போன்று மலையில் தூக்கி அவனை வீச முற்படுகிறார்கள். தூக்கி சென்றவர்கள் விழுந்து இறந்து போகிறார்கள். கடலில் சென்று அவனை மூழ்கடிக்க கூட்டிச் செல்கிறார்கள். அழைத்து சென்றவர்கள் தண்ணீரை மூழ்கி இறக்கிறார்கள். இப்படி ஒரு விஷயத்துல என்ன முயற்சி செய்தாலும் கொண்டு சென்றவர்கள் தான் இறக்கிறார்கள். இவனுக்கு ஒரு சின்ன கீழ் கூட விடுவதில்லை. அப்ப அரசன் கேட்கிறான், என்ன நடந்தாலும் உனக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்? அந்த பையன் சொன்னா, அந்த சிறுவன் சொன்னாரு, நான் சொல்ற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தின அப்படின்னா என்ன நீ வஃபாத்தாக்கிடலாம், என்ன நீ கொலை பண்ணிடலாம். ஆனா நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். ஊர் மக்கள் மொத்த பேரையும் ஒரு மைதானத்துல ஒன்று சேரும், எல்லாரும் முன்னாடி நான் சொல்றேன். அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னை கொல்ல முற்பட்டால் கட்டாயம் இறந்து விடுவதாக விஷயத்தையும் சொல்லிவிட்டான். மக்கள் கூட்டப்படுகிறார்கள். அந்த கிரவுண்டிலே 20,000 நஜ்ரான் மக்கள் ஒன்று சேர்கிறார்கள். என்னை ஒரு இடத்துல கட்டி போடு, கட்டி போடுறதுக்கு பின்னால் நான் விஷயத்தை சொல்கிறேன். அதே போன்று கட்டி போடப்படுகிறான். இப்போது சொல், நான் கொலை செய்ய போகிறேன் என்பதாக தூர் நவாஸ் மன்னன் சொல்கின்றான். பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனின் இறைவன் ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் கொலை செய்ய போகிறேன் என்பதாக நினைத்து அதை வாயினை ஓதி என்னை நோக்கி அம்பிவிடு, நான் உடனே இறந்து போவேன் என்பதாக சொல்லிவிடுகிறான். அந்த சிறுவன் விட்ட அம்பிலே தலை துடைக்கப்பட்டு வஃபாத் ஆகிறான். வஃபாத்தான சமயத்தில் மன்னன் சிரிக்கின்றான். இடையில் வந்த மார்க்கம் 3 பேரால் பரவியது. இந்த ராஹிப், சிறுவன், அமைச்சர் 3 பேரையும் நொடியில் வஃபாத்தாக்கி விட்டேன், நீங்க நான் தான் இறைவன் என்பதாக தப்பு கணக்கு போட்டான். இஸ்லாம் வீழ்ந்த இடத்தில் அடுத்த தலைவருக்கான விதையை விதைத்து சென்றது. அதை கண்ட மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து சொன்ன வார்த்தை இது, இவ்வளவுதான் நீ அவனுக்காக முயற்சி செய்தால் அவனை வஃபாத்தாக்க முடியவில்லை. அந்த பையன் அல்லாஹ்விற்காக ஆளுநர்களை சொன்னானே, அவன் அந்த வார்த்தையை சொன்னவுடன் வஃபாத்தாகி விட்டான் என்றால் அவன் தான் சக்தி வாய்ந்தவன், நீ சக்தி வாய்ந்தவன் கிடையாது என்பதாக சொல்லி 20,000 நபர்களும் முஸ்லிம் ஆகிறார்கள். 20,000 நபர்களையும் என் பேச்சை மீறி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீர்கள் என்பதாக குழி தோண்டி 20,000 நபர்களையும் அவன் புதைத்தான். அந்த குழியிலே நெருப்பை மூட்டி அதை தள்ளிவிட்டான். அந்த வசனம் தான் இன்றைய தினம் ஓதப்பட்டது. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் சூரா புரூஜிலே வருகிறது. அகலில் தள்ளப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக அந்த வசனம் தொடர்ந்து செல்லும். அந்த வட்டத்திற்கு வெளியே, அந்த குழிக்கு வெளியே அரசன் நாற்காலியில் அமர்ந்து அவர்கள் சாகுவதை பார்த்தான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் சொன்ன வார்த்தை இது. அந்த மக்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், மூன்று நபர்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள் என்பதாக நினைத்து நீ கொலை செய்தாய். ஆனா இப்போ உன்னை நம்பி இத்தனை வருடம் உனக்கு பின்னால் நின்ற 20,000 நபர்களும் அந்த 3 நபரினால் மாறிவிட்டார்களே, நாங்கள் இறப்பது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்கிறோம், உன்னிலை மிகவும் பரிதாபத்திற்குரியது என்பதாக வஃபாத்தின் சமயத்திலும் கருதுகின்ற அந்த நிலையிலும் தன் ஈமானை விட்டுக் கொடுக்காமல் வீர முழக்கம் விட்டார்கள். இதேதான் இன்றைய நிலை.
இஸ்லாத்தை ஒவ்வொருவரும் அழிக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அழிக்க முற்படும் போதெல்லாம் மறுபக்கம் இஸ்லாத்தை பற்றி படிக்கப்படுகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி படிக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் விமர்சிக்கப்படுகிறார்களோ, யார் அந்த முஹம்மது என்பதாக அதிகமாக தேடப்படுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி மார்க்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வலு சேர்க்கின்றான். பெருமானாரின் வார்த்தையில் சொல்வதானா, இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதத்தீன் பிர்ரஜுலில் காஃபிர், ஒரு காஃபிரை வைத்தும் கூட அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான். சில ரிவாயத்துகளில் பிர்ரஜுலில் ஃபாஜிர், கெட்ட மனிதர்களை கொண்டும் கூட அல்லாஹ் அந்த மார்க்கத்தை வலுப்படுத்துவான் என்பதாக வந்துள்ளது. எனவே நல்லோர்களினால் இந்த இஸ்லாம் வளர்ந்ததுதான், அதை விடவும் எதிர்ப்பில் இஸ்லாம் வளர்ந்தது என்பது நம் அனைவருக்கும் இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை வளர செய்து கொண்டே இருப்பான். அதிலே காலத்தோறும் பயணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. அற்ப காரணங்களுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லாமல் அமாண்டமாக கொடுக்கப்பட்ட இஸ்லாத்தை, ஈமானை மறைக்கின்ற சமயத்திலும் அதே அமாண்டத்தோடு பேணி வஃபாத்தாகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஒரு சமூகத்தாருக்கு நேர்வழி அளித்த பின்னால் எவற்றிலிருந்தெல்லாம் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்காத வரை அவர்களை வழிகேட்டிற்குள்ளாக்குவது அல்லாஹ்வின் நியதி அல்ல. தினமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாய் இருக்கின்றான். உண்மையாகவே வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு உரியதாகும். வாழ்வும் மரணமும் அவன் கைவசமே உள்ளன. மேலும் அல்லாஹுவை தவிர உங்களை பாதுகாப்பவரும் உதவி புரிபவரும் யாரும் இல்லை. பாகம் 11 அத்தியாயம் 9 வசனங்கள் 115 மற்றும் 116. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தமது வீட்டிலேயே அங்கத் தூய்மை உழு செய்துவிட்டு இறை கட்டளைகளான தொழுகைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லங்களில் ஒன்றை நோக்கி நடந்து செல்கிறாரோ, அவர் எடுத்து வைக்கும் 2 காலடிகளில் ஒன்று அவருடைய தவறுகளில் ஒன்றை அழித்து விடுகிறது, மற்றொன்று அவருடைய தகுதியை உயர்த்தி விடுகிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 ஹதீஸ் 1184. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலில் ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 முறை நீராடுகிறார். இந்நிலையில் அவரது உடலில் அழுக்கேதும் இருக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், அவரது உடலில் அழுக்கேதும் இராது என்று பதிலளித்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் ஐவேளை தொழுகைகளின் நிலையாகும். அவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ் தவறுகளை அழிக்கிறான் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 அத்தியாயம் 5 ஹதீஸ் 1185.